ஏய் யாரா ஏய் இப்படா இப்படி வளையிறேன். இங்கிட்டு கார் வருது, ஆட்டோ. இப்படி மெதுவாக மூவ் பண்ணுறேன், டக்குன்னு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சிருச்சு அடித்தாங்கங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. இருட்டாக இருக்க அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி எஃபர்ட்ஸை போட்டு திறந்தாதான் ரைட் ஆகும். ஸோ இனிமேல் நம்ம வீடியோ ஆன் பண்ணும்போது சரி, நம்ம எப்போல்லாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோமோ சரி, அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு தத்துவத்தோடு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்களோ உங்கள் வாழ்க்கை நல்லா ரைட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போடுங்க. ஸோ என்ன வீடியோ என்ன இது அப்படின்றத நான் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். சம்பவம் இதெல்லாம் என்னையே தாங்க அடித்து கொள்ளணும். முதல்ல வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு, கேமரா ஆன் பண்ணிட்டு, எல்லாம் பண்ணிட்டு, வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாமல் இவ்வளோ நேரம் அங்கேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ பேசிகிட்டு இருந்தேங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம திருப்பி எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஹவு டு டிரைவ் பிகினர்ஸ், அதுக்கப்புறம் கியர் ஷிஃப்டிங்கு. ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். சரி, அப்படியே ஏன் ஹவு டு டிரைவ் டிராஃபிக்கு, அப்புறம் வந்து ஒரு சில விஷயத்த சொல்லிக் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 டிப்ஸு சொல்லுவேன், டிராஃபிக்கில் வந்து எப்படி ஓட்டலாம் அந்த மாதிரி. ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. என்ன நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆளில் போட்டுட்டு மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக சிக்னல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். தயவு செஞ்சு ஆட்டோக்காரங்களை நம்பிலாம் யாரும் ஏறிடாதீங்க, பிகினர்ஸ்லாம். உண்மையிலே சொல்கிறேன், ஆட்டோக்காரங்களை நம்பியில் தயவு செஞ்சு அவங்க இப்படி ஏறுவாங்க நம்ம ஏறிடுவோம்லாம் ஏறவே ஏறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அவங்களாம் எப்போ எங்கிட்டு திருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ எனக்கு நிறையா ஆட்டோக்காரங்களை சண்டைலாம் போட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதனால் ஆட்டோக்காரங்களை நம்பி மட்டும் யாரையும் ஏறிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப், ஸோ நான் எல்லாத்துலேயும் ஒன்று தான் சொல்லுவேன், சிக்னல்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சிக்னல் போட்டிருக்கோம், இந்த சிக்னல்ஸை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஆக்சிடென்ட் நிறையா நடந்திருக்கு. சிக்னல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண பழகிக்கோங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. இப்போ இந்த 3 நிமிஷம் முடிய போகுதுன்றக்காண்டி அவர் வேகமாக முறுக்கிறாரு, சடனாக எவனா ஒருத்தன் நமக்கு முடிஞ்சு நம்ம போவோன்னு வந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஸோ சிக்னலில் எப்போயுமே 2 கோடு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இங்கே அந்த கோடு இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 கோடு இருக்கும், ஒன்று ஜீப்ரா கிராசிங் இருக்கும், ஒன்று சென்ட்ரல் லைன் இருக்கும். ஸோ எப்போவுமே வண்டியை வந்து சிக்னல் நிற்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல பழக்கம். ஸோ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஒரு மாதிரிலாம் முன்னாடி போகாதீங்க. ஜீப்ரா கிராசிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் வந்து, அதாவது ஒருத்தவங்க ரோடு கிராஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு இவங்க மேலே பிடிச்சி ஃபைனை போடுங்கடா. ஸோ அவங்களுக்காக தான் அது. நீங்கள் வந்து இப்போ இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து மாறுனீங்க அப்படின்னா நம்மளை பார்த்து இன்னும் 4-5 பேர் மாறுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஜீப்ரா கிராசிங்க்கு முன்னாடி நில்லுங்க, அந்த ஒயிட் லைனுக்கு வந்து க்ரோஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது ஸ்டெப்பு கிடையாது, இது ஒரு அட்வைஸ். ஸோ டிராஃபிக்கை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளை மாதிரி நம்ம இப்போ நான் ஃபாலோ பண்ணினா நீங்களாம் என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுவீங்க. அப்போ அது ஒரு மாற்றம். ஸோ மாற்றம்ன்றது நம்ம மாறல தான் இருக்குது. மாற்றம்னு கூப்பிட்டா மாறாது. ஸோ அதனால் இனிமேல் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே ஜீப்ரா கிராசிங்க்கு முன்னாடி ஒரு ஒயிட் லைன் இருக்கும், அந்த ஒயிட் லைனில் தான் நிற்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து இன்ஸ்டாவில் நான் ஒரு ரீல்ஸாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம பசங்க ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நிற்கிற டிராஃபிக்கில் சிக்னலில் ஃபோட்டோ எடுத்து அந்த இன்ஸ்டாவில் அந்த இப்போ தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, ஸோ ஆட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நான் சொல்கிறத கேட்குறீங்கன்னு பார்ப்போம். ஸோ செகண்டு, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐயோ ஸ்டார்ட் பண்ணிட்டு பொறுமையாகவே வண்டியை எடுங்க. திடீர்னு ஸ்டார்ட் ஆகலை. ஸோ பொறுமையாகவே வண்டியை வந்து எடுங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட் கியரை போட்டு நீங்கள் டர்ருன்னு போனாலும் முன்னாடி நிற்கிற சிக்னலில் தான் வெயிட் பண்ண போகிறீங்க. அதாங்க உண்மை. நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேன், நானே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓப்பனாக இருக்கும், சரி இப்போ கிளம்பி ரோடு போனால் அடுத்த சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் என் கூட வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதனால் ஃபஸ்ட் டைம் எப்போயுமே டிராஃபிக்லேருந்து பைக் எடுக்கும்போது நம்ம திருவணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஆகா, பெட்ரோல் இல்லையடா, முதல் பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பைக்கில். ஸோ நம்ம அப்படியே அந்த பல்கில் போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். அது சுற்றிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அவ்வளோ நீங்கள் த்ராட்டில் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பிரேக்கை சடனாக அடிப்பீங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், ஒன்று நீங்கள் முன்னாடி இருக்கிற வண்டியை போய் முட்டுவீங்க, அப்படி இல்லைன்னா பின்னாடி வர வண்டி உங்களை முட்டும்.
அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால் பொறுமையாக நிதானமாக பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது, பழகுற வரைக்கும் பொறுமையாகவே டிராஃபிக்கில் வண்டி எடுங்க. நமக்கு வேகமாக போய் எந்த அவசியமும் இது கிடையாது. ஓகேங்களா? அதனால் பொறுமையாகவே எடுங்க. அதனால சரி, சின்ன சின்ன கட் அடிக்க போகிறீங்கனாலும் இண்டிகேட்டர் போட்டு இண்டிகேஷன் காமிச்சிருங்க. ஏன்னா அப்போ தான் பின்னாடி வரவங்களுக்கு இந்த பையன் லெஃப்ட் எடுக்க போகிறான் போல் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக உனங்களுக்கான ஸ்பேஸ் அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து நம்ம பையன்தான், அவனுக்கு அடையாளம் தெரில என்னே நான் ஸோ அவனுக்கு சும்மா அம்புழுக்குமா டோல் போடுப்பா யோசிக்கிறாங்க யாருன்னு அவனுக்கு நான் தெரியலைங்க. ஏய் என்னையா பார்க்குற வாயா பெட்ரோலை போடியா யாரான்னு கேட்குறானுங்க. நன்னை வேற முழிக்கிறாருங்க. ஏய் யாரா ஏய் இப்படா வாடா வாடா நான் தான்டா. ஏடா இந்த மூலி முழிக்கிற அண்ணே 100 ரூபாய்க்கு தானே. மாப்பிள்ளைக்கு ஒரு செகண்ட் யாருன்னே தெரியாம முழிக்கிறேன் பேண்டு. சரி ஓ வண்டியில் வந்து தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதான் தெரியுது, வண்டி வேறு வண்டி, ஹெல்மெட் வேறு போட்டிருக்கேன்னா நீ இது பண்ணியிருப்பேன்னு. அட்டு ஜிபே இந்த வண்டி எடுத்ததுலேருந்து பெட்ரோலாக போட்டுட்ருக்கேன்டா. என்ன வண்டி எடுத்த? எவ்வளோ? ஃப்ரெண்டு வண்டிடா, மைலேஜ் தருதா என்னன்னே தெரிலடா. சரி போயிட்டு வரேன், பை, வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து ஸ்டெப் 2. இப்போ வந்து ஒரு ஹெவி டிராஃபிக் இருக்குது ஓகேங்களா. அதாவது சிட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், லாக் ஆகிக்கிட்டோம். சிட்டிக்குள்ளே லாக் ஆகும்போது அந்த சைடு நம்ம வந்து இன்ச் பை இன்ச்சாக தான் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. எப்படி சொல்ல, இந்த மெதுவாக மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைம்லேயும் நம்ம சேம் இந்த தான் நம்ம ஒரு கேப் கிடைக்கும், சரட்டுன்னு இப்படி திரும்பி போய் நிப்பாட்டணுன்ற பட்சத்தில் எல்லாத்துக்குமே பின்னாடி வரவங்க இடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதனால் என்ன சொல்லுவேன், நான் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நிதானமாகவே வண்டியை எடுங்க. அவசரப்படணும்னு அவசியமே கிடையாது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு தான் நல்ல விஷயம். ஸோ டிராஃபிக்கில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ரஷ்ஷாக ஒரு நார்மலான டிராஃபிக் இருக்கிறதுல சரி, கியரை வந்து அப் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்பு டவுன் பண்ண தான் செய்யணும். பைக் ஓட்டுறவங்களுக்கு ஒரே ஒரு இது சொல்லிக்கிறேன், கியர் டவுன் பண்ணுறதுக்கும் அப் பண்ணுறதுக்கும் தயவு செஞ்சு யாருமே யோசிக்காதீங்க. கியர் டவுன் பண்ணி தான் ஓட்டணும், அப் பண்ணி தான் ஓட்டணும், இல்லை தேர்ட் கியரை போட்டு நான் எடுத்துருவேன் அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேணாம். கியர் அப் டவுன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கியர் கட் பழகவும், கியரை டக்குன்னு குறைக்க பழகும். கொஞ்சம் வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் நல்லா ஓட்ட கற்றுக்கலாம். ஏன்னா கியர் ஷிஃப்டிங் தான் பைக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஓகேங்களா. இருங்க, கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த டிராஃபிக்கில் நம்ம நிற்கிறோம் ஓகேங்களா. இப்போ எனக்கு கேப் இருக்குது, ஒரு நிமிஷம். சாரி. ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்கில் இந்த கேப்லலாம் போகிறோன்னு சொல்லிட்டு இப்படி பூந்துலாம் போகணுன்னு அவசியமே இல்லை. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி போகும்போது லேசாக ஏதோ ஒரு பதட்டத்தில் நீங்கள் கீழே விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த காரில் அடிச்சிருவீங்க. ஸோ இதான் இப்படி போய் இப்படி சடன் பிரேக் அடிக்கிறது அப்படிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாகவே போங்க ஓகேங்களா. ஸோ இந்த டிராஃபிக் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம குறைஞ்சது அப் டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து மீடியமான டிராஃபிக் ஓகேங்களா. இதில் ஒரு 4th கியர் 5th கியரில் போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 4th கியர்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பிரேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, அதை பற்றி நான் கடைசியாக பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி ரஷ்ஷாக ஒரு டிராஃபிக் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா, வேகமாக போய் இந்த இப்படி பிரேக் அடிக்கிறது, இப்படி சடன் பிரேக் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சடன் பிரேக்கை சப்போஸ் அடிக்கும்போது இப்படி வேகமாக த்ராட்டில் பண்ணும்போது முன்னாடி இப்போ ஒரு ஆட்டோக்காரனை பிரேக் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சடன் பிரேக் அடிப்பீங்க. அப்போ சடன் பிரேக் அடிக்கும்போது என்ன ஆகும், பின்னாடி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்தால் அவங்களை இடித்து அப்போ வந்து நம்ம வண்டிக்கு தான் டேமேஜ் வந்து அதிகமாகும். அதனால் அந்த டிராஃபிக்ன்றப்போ பொறுமையாகவே வந்து வெளியே பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக வண்டி கிராஸ் தான் இப்போ தான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நான் த்ராட்டில் பண்ணியிருந்தேன்ற பட்சத்தில் ஒன்று அந்த அண்ணனை இடிச்சிருப்பேன். நம்ம ஒரு பிகினர்ஸாக நான் சொல்கிறேன், ஒரு பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அண்ணனை போய் இடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வந்து இடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்து பொறுமையாக நிதானமாகவே நீங்கள் பைக்கை வந்து மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா. லேடிஸு ராணுவ படை இந்த வந்துருச்சுங்க இந்த டிராஃபிக் தாங்க.
ஸோ இந்த டிராஃபிக் வந்து இன்ச் பை இன்ச்சாக தான் நகருது, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹேண்டிலிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம அப்படி வளைச்சி ஓட்டக்கூடாது. பிரேக்கு அப் டவுன் கியர், இப்போ செகண்ட் கியரில் போயிட்டுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரேக்கிங் மெதுவாக அடிச்சே மூவ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கேப் அடிக்கிறேன்னா அடிக்கக்கூடாது. ஓட்ட தெரிஞ்சவங்க அடித்து வெளியே போயிடுவாங்க. பட் ஒரு சின்ன பிகினர்ஸ் பழகுறவங்க அப்படின்னா அப்படி பண்ணணும். மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ லைட்டாக காலியாகிற மாதிரி இருக்கா, அப்படியே செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் அப்படியே மெதுவாக அப்படியே கொஞ்சம் மாத்திரை ஆட்டோவில் கொடுத்து போகணும். அப்போ மெதுவாக ஸ்க்ளிச்சை அரெஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட் பிரேக் லேஸாக கொடுத்து ரிலீஸ் பிரேக். ஸோ இதுதான் இங்கே வந்து அப்படியே லூப்பில் போன மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்து ரொம்ப வந்து த்ராட்டில் இப்படி கொடுத்து இப்படி போய் பிரேக் அடித்து அப்போலாம் ஓட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாகவே ஓட்டுங்க. ஸ்லோவாக தான் ஓட்டணும் டிராஃபிக்கில், சரிங்களா? இடனமாக ஏறிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இப்போதைக்கும் நம்ம ஒரு 4 டிப்ஸ் சொல்லியிருக்கோம். ஒன்று என்னது, ரூல்ஸ் வந்து அது விடுங்க, ரூல்ஸ் வேணாம், டிராஃபிக்கில் எப்படி மூவ் பண்ணணும்னு ஒன்று சொல்லியிருப்போம். ஸோ ஓகேங்களா? அடுத்து வந்து மிட் டிராஃபிக்கில் சின்ன டிராஃபிக்கில் எப்படி வண்டியை எடுக்கணும் அப்படின்னு. தேர்டு வந்து மிரரை வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ பிரேக்கிங்க்கு வரும். ஸோ டிராஃபிக்கில் நின்றுட்டிங்களாலே மொத்தம் 3 விஷயம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணியே ஆகணும். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று பிரேக்கிங், இன்னொன்று வந்து அது பேர் என்னது கியர் ஷிஃப்டிங், இன்னொரு வந்து த்ராட்டில் கண்ட்ரோல். இது 3மே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல பிரேக் அடித்து கியர் டவுன் பண்ணுறேன், பிரேக் அடிக்கிறேன், புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? த்ராட்டில் கண்ட்ரோல் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் அது அதிகமாக கொடுத்து தான் நான் வந்து இப்படி துருவி போய் தான் பிரேக் அடிப்பேன்னா அப்புறம் உங்கள் வண்டிக்கு உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சும்மா ஜாலியாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோ. நான் ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுவேனோ அந்த மாதிரி தான் அவங்ககிட்டே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான். அதனால் பிரேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஹார்ன் அடிச்சுக்கோங்க, அதுவும் முக்கியம். நிறைய பேர் ஹார்ன்லாம் அடிக்க மாட்டாங்க. இதான் சொன்னேன்னா அண்ணே அதை கவனிக்கலை. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க இண்டிகேட்டர் போட்டு பழகுங்கப்பா. முதல்ல இண்டிகேட்டர் போடுங்கப்பா. இண்டிகேட்டர் போடுறதுக்கு தான்ப்பா கொடுத்துருக்காங்க. ஹெவி டிராஃபிக்கில் கம்பல்சரி நீங்கள் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் அப் டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இல்லை நான் செகண்ட் கியர்லேயே இழுப்பேன்னா பெட்ரோல் வேஸ்ட்டாக போகும், ஸ்கெட்ச் பிளேட் அடியாக ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கை வலிக்கும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதில் அது பின்னாடி டெக்னிக்கலாகவே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால் அப் டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ராட்டில் கண்ட்ரோல் நான் உங்களுக்கு எப்போயுமே நான் சொல்கிறேன், இந்த 2 ஃபிங்கரை தூக்கி இந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ இதை விட்டு வெளியே போகக்கூடாது. இதை விட்டு ரொம்ப தூரம் த்ராட்டில் அதிகம். ஓகேங்களா? நார்மல்னால் மீடியம், அதில் வச்சு மீடியமாக திருவுங்க. ஓகேங்களா? இது இப்படி வந்து பழகிக்கோங்க. ஸோ பிரேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு, அதனால் பிரேக்கிங் கரெக்டாக அடிச்சிருங்க. ஸோ பிரேக்கிங் வந்து நான் நார்மலாகவே உங்களுக்கு விஷுவலாகவே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த இடம் டிராஃபிக்காக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் கியரை போட்டு மெதுவாக ஸ்க்ளச்சை ரிலீஸ் பண்ணியே இப்படியே போய்கிட்டே இருக்கேன். அப்போ முன்னாடி ஒரு கார் வந்துட்டார், மெதுவாக பிரேக் அடிக்கிறேன். அப்புறம் திரும்ப லேசாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், ஸ்க்ளச்சை விட்றேன். இப்படி மெதுவாகவே ஒரு இடமா அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். இப்படி வளைகிறேன், இங்கிட்டு கார் வருது, ஆட்டோ, இப்படி மெதுவாக மூவ் பண்ணுறேன். டக்குன்னு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டேன், ஏன்னா வண்டி நின்றுச்சு. ஆனால் நான் நிப்பாட்டிட்டேன். அப்புறம் சைடு கேப் கிடைக்குது, கேப்பை ஏறுறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது. நான் செகண்ட் கியரை போடுறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது, நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. கொஞ்சம் த்ராட்டில் பண்ணி தேர்ட் கியர் போகிறேன். சடனாக ஒரு கார் வந்து நிப்பாட்டுறாரு. அப்போ நான் செகண்ட் கியர் குறைச்சிட்டு அப்படி மெதுவாக மூவ் பண்ணுறேன். செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ண முடிஞ்சால் செகண்ட் கியரில் போயிடலாம். அந்த இடத்துல இல்லை, அந்த இடம் ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக இருக்குது அப்படின்ற ஃபஸ்ட் கியரை குறைச்சிட்டு இப்படி மெதுவாக விட்றேன். ஸ்க்ரெட்ச் ரிலீஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது, கம்மியாகவும் கொடுத்துடக்கூடாது. த்ராட்டில் அப்படி மெதுவாக கொடுத்துட்டே போகணுங்க. ஸோ இப்போ ஃப்ரெண்டு லைட்டாக வந்து கார் வந்து நின்றுச்சு. நான் வந்து பிரேக் அடிச்சுட்டு நிப்பாட்டிட்டேன் வண்டியை. ஸோ கார் போயிடுச்சு. இப்போ நான் வந்து லெஃப்ட் ஏறி ரைட் ஏறி திரும்ப போகிறேன். திரும்ப கியரை ஷிஃப்ட் பண்ணுறேன். கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து நல்ல ஸ்பேஸ் கிடச்சி ஓப்பன் ஸ்பேஸு. நான் தேர்ட் கியர் போடுறேன். தேர்ட் கியர்லேருந்து ஃபோர்த் கியர் போகிறேன். ஃபோர்த் கியர்லேருந்து ஃபிஃப்த் கியர் போகிறேன். ஃபிஃப்த் கியர்லேருந்து சிக்ஸ்த் கியர் போடுறேன். எனக்கு கண்ணு முன்னாடி வந்து இப்போ ஒரு டிராஃபிக் தெரியுது. ஸோ த்ராட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ளட்சு பிடிச்சிட்டு கியர் டவுன் பண்ணுறேன். பிரேக் அடிக்கிறேன். அப்புறம் சார் டவுன் பண்ணுறேன். டவுன் ஷிஃப்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் டிராஃபிக்கில் கரெக்டாக நின்றுட்டேங்க. ஸோ இப்போ டிராஃபிக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் கியரை போடுறேன், மெதுவாக எடுக்கிறேன். அப்புறம் திரும்ப போகிறேன். அப்புறம் வந்து மெதுவாக போகிறேன். செகண்ட் கியர் போடுறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது, அப்படியே போகிறேன். திரும்பி வந்து நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் கிடச்சிச்சு. நான் இப்போ வந்து த்ராட்டில் பண்ணுறேன். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருச்சு அடித்தாங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதோட 4 டிப்ஸு சொல்லியிருக்கேன். 5வது டிப்ஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ் தாங்க மெயின். ஓகேங்களா? இண்டிகேட்டரை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு சின்ன இப்போ நானாக இருக்கப்போ வச்சுக்கோங்களேன், இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ முன்னாடி ஒரு கட் அடிக்க போகிறேன்னா நான் இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி பார்த்துட்டு தான் நான் கட் அடிப்பேன். ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு வந்து அது ஒரு இன்டிமேஷன். இது ஒரு நல்ல பழக்கம். தயவு செஞ்சு இண்டிகேட்டர் போட்டு பழகுங்க. அது ஒரு நல்ல பழக்கம் உங்களுக்கு. உடனே ஒரு கட்டடிக்கும் போது டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் கட்டடிச்சிடலாம். அப்போ பின்னாடி வரவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன், ஒரு சேஃப்டி கூட உங்களுக்கு.
ஸோ இதான் நம்ம வீடியோவில் இதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் அதில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இப்படிலாம் யூஸ் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நாய்க்குட்டிக்கெல்லாம் காரு பாருங்க ஜாலியாக போகிறோம். கோல்டன் ரேப்பட்டா அதை சொல்லுவாங்க அந்த டாகுங்க. ஸோ ஓகேங்க, நம்ம கண்டக்டுக்குள்ளே வருவோம். ஸோ நான் வீடியோவில் நம்ம பிகினர்ஸ்க்காக நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இதெல்லாம் ஹவு டு டிரைவ் பைக்கு, அப்புறம் கியர் ஷிஃப்டிங்கு, அப்புறம் டிராஃபிக், இந்த மூணு வீடியோவையும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக 3 வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பழக போகிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அக்கா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ பாடுறா யூஸ் உங்களுக்கு புரியும், இந்த பைக் எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எப்படி ஓட்டணும்டா அப்படின்றத பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி இந்த ப்ளேலிஸ்ட்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை போட்டுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரைட்னே இது இருக்குண்ணே. நான் கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, டவுன் ஷிஃப்ட்டு, இதெல்லாம் அதுதான். நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதை நீங்கள் கூச்சப்படவே கூடாது. நல்லா கியர் ஷிஃப்ட் பண்ணி பழகிக்கும். ஸோ இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை போட்டு நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ டாட்டா பை பை. பார்த்து சேஃபாக இருங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. தயவு செஞ்சு ஸ்பீடாக வண்டி ஓட்டாதீங்க. பிகினர்ஸ்க்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் டிராஃபிக்குள்ளே வாங்க. ஓகேங்க, நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.